திருநங்கை திவ்யா. என்ன ஜாக் வாய்ஸ் கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சு. என்ன கதை? சும்மா படுத்துட்டு பேசிட்டு இருக்கேம்மா. அப்படியே தூங்கிட போறீங்க. இருக்காங்க இல்ல, இல்ல. இன்னும் 100 பேரு. வந்துரலாம், வாங்க, ஒண்ணும் பிரச்சனை வாங்க. இல்லையா? எஸ் திருநங்கை திவ்யா பேசுங்கங்க. ஹாய் ஜாக் குயின். ஹாய் திவ்யா. ஹாய், என் பேரு திருநங்கை திவ்யா. நான் வந்து கூல் மச்சி அப்படிங்கிற ஒரு சேனல்ல வந்து ரிவ்யூ பண்றேன் கடந்த ஒரு 2, 3 சீசனா. அது விஜித் ஓகே. வியோட சேனல்ஸ், அந்த சேனல்ல ஒர்க் பண்றேன். நான் ஒரு கடுமையான விமர்சகர் தான். பட் இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல இல்ல, 30, 40 நாளுக்கு மேலலாம் ஒரு ரிவ்யூவரா இருக்கவே முடியல. நியூட்ரல்ங்கிற பார்வையே இல்லாம போய் ஜாக்லின் 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 ஜாக்லின். ஸோ ஓ மை காட், நீங்க எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான பெண் தெரியுமா ஜாக்லின். ஜாக்லின் மாதிரி வளர்ந்து வாழ்ந்து இந்த மாதிரி ஒரு ஷோல 15 வாரம் தொடர்ந்து நாமினேட் வந்து இட்ஸ் நாட் ஈஸி ஜாக்லின். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை. இது 18 சீசன் பண்ணியிருக்கிறாங்க ஹிந்தி. பட் அதுலயே ஒரே ஒரு பெண் 14வது சீசன்ல 14 வாரம் தான் நாமினேட் ஆனாங்க. பட் அதையுமே நீங்க வந்து அதையும் முறியடிச்சு இந்தியாவிலேயே வந்து 15 வாரம் நாமினேஷன் அப்படிங்கிறப்போ, சீரியஸ்லி சொல்றேன், உங்களை நாமினேட் பண்ண எல்லா கண்டஸ்டன்ஸ்க்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க உங்களை நாமினேட் பண்ணலைன்னா நீங்க எவ்வளவு பெரிய சாதனையை சாதிச்சிருக்கோம். அது 3 வாரம் 4 வாரம் நீங்க டைரக்ட் நாமினேஷன், முத்துக்குமரன், சத்யா, அப்புறம் இன்னும் விஷால் ஒரு தடவை, இந்த மாதிரி 3-4 வாரங்கள் டைரக்ட் நாமினேஷன் ஆனீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை நாமினேட் பண்ண எல்லாருக்கும் நான் வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அதுதான் உங்களை இவ்வளவு பெரிய சாதனையை சாதிக்கிறதுக்கு ஒரு காரணமா இருந்தது. பயங்கரமான ஒரு போட்டியாளர். நான் எல்லா கண்டஸ்டன்ஸோட கேமையும் அனலைஸ் பண்றோம். ஆனா உங்களுடைய கேம் வந்து ஓ மை காட். அவர் சொன்னார்ல சேதுபதி, யூ ஆர் அ ஃபைட்டர் ஜாக்லின். நீங்க வந்து எப்பவுமே நீங்க வந்து உடைஞ்சிடவே மாட்டீங்க. உடைஞ்சா கூட ஒவ்வொரு தடவையும் உடைஞ்சு 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 திரும்ப அடுத்த செகண்ட் எப்படி எந்திக்கிறீங்க ஜாக்லின். எந்த விதமான அப்ரிசியேஷனும் யார்கிட்ட இருந்துமே கிடைச்சது கிடையாது. ஹோஸ்ட் ஒரு வாரம் கூட உங்களை பாராட்டினதே கிடையாது. அப்படியே பாராட்டுன்ற சூழ்நிலை வந்தா கூட, ஏன்னா அந்த டைம் நீங்க உங்களை பாராட்டியே ஆகணுங்கிற கட்டாயம் அவருக்கு இருந்தது. ஏன்னா அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தீங்க நீங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையை தவிர வேற எந்த வாரமே உங்களுக்கு, ஏன்னா அது ஒரு டிஃபால்ட்டாவே இருக்கும் வீக்கெண்ட்ல வந்து ஜாக்லின் ரோஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ அதெல்லாம் தாண்டி நீங்க வந்து திங்கட்கிழமை அப்படி வந்து உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. ஸோ அப்படி விழுந்து 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 எந்திரிக்கிற ஜாக்லின் இருக்காங்கல்ல. ஸோ அது ரொம்ப 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 எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலலாம் ஜாக்லின் அப்படின்னா ஜாக்லின் தாண்டா அப்படிங்கிற மாதிரி வேற எந்த கண்டஸ்டன்ஸ் மேலுமே என்னுடைய பார்வை போகல. நீங்க எவிக்ஷன் ஆன அந்த 3 நாட்கள் என்னுடைய சேனல்ல நீங்க போய் பாருங்க. கூல் மச்சி அப்படிங்கிற சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 10-12 வீடியோ. பட் அந்த வீடியோல நான் ரொம்ப கோவப்பட்டு அழுது ரொம்ப கடுமையா விமர்சிச்சிருப்பேன். அன்னைக்கு 24 ஹவர்ஸ் ஸ்பேஸ் நடந்தது இல்லைங்களா, விடிய விடிய அழுதுட்டு இருந்தாங்க. பட் நான் அன்னைக்கு ரொம்ப ஆதங்கத்துல இருந்தேன். அன்னைக்கு வந்து நான் என்னென்னவோ பேசினேன். நான் கடுமையான விமர்சகர் தான். பட் இருந்தா கூட என்னுடைய வேர்ட்ஸ் எல்லாமே கண்ட்ரோலை விட்டு போய் என்னென்னவோ பேசி அதை யாரையோ திட்டிட்டேன். ஸோ அந்த அளவிற்கு ஆதங்கமா இருந்தது. ஏன்னா உங்களுடைய எவிக்ஷன் அப்படிங்கிறது ப்ராப்பரா ஸ்கிரிப்ட் பண்ணி பயங்கரமா ட்ராப் பண்ணி பண்ண விஷயம். நீங்க பெருந்தன்மையாகவோ அல்லது அது உண்மையாகவே கூட இருக்கட்டும், என்னுடைய பார்வையில ஆலன் கூட சொன்னார் இல்லைங்களா, நீங்க ஒத்துக்கலனா கூட பவித்ராவுக்கு நீங்க விட்டு கொடுக்குற அந்த பணப்பெட்டி வைக்கிறப்போ நீங்க தான் ஃபர்ஸ்ட் வந்தீங்க. முதன்மையாக வர்றவங்களுக்கு வாய்ப்புனா அது உங்களுக்கு தான் கொடுத்துருக்கணும். அந்த இடத்துல அந்த ட்ராப் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல உங்களுடைய உணர்வுகளை அப்படியே தூண்டி உங்களை உடைத்து வேற வழியே இல்லை, நீங்க அந்த இடத்துல ப்ரூஃப் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல அந்த எவிக்ஷன் நடந்து அது முந்தின நாளே வரை எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அது தாங்கவே முடியல. நானாவது யூடியூப்ல பேசுறேன், எனக்கு காசு வரும் ஜாக்லின். பட் ஆனா இந்த ஸ்பேஸ்ல பேசுறவங்க இருக்காங்க இல்லைங்களா, ஓ மை காட், எல்லாருக்குமே நீங்க வந்து அவ்வளவு நன்றி கடன் நீங்க பட்டிருக்கீங்கன்னு சொல்றதா, இல்லைன்னா வந்து நீங்க அந்த எங்களை அந்த மாதிரி பேச வச்சீங்கன்னு சொல்றதான்னு தெரியல. அந்த எவிக்ஷன் அப்போ நீங்க இப்ப கூட பாருங்க, அந்த பவித்ராவுக்கான அந்த செகண்ட் ப்ரோமோல உங்க வாய்ஸ் கேட்கும். பவித்ரா, நீ எங்க எல்லாரையும் ரெப்ரசன்ட் பண்ணி போற பவி, நீ போவன்னு சொல்லிதான், நீ கண்டிப்பா ஜெயிச்சிருவ வந்துருவேன்னு சொல்லிதான் நான் உனக்கு கொடுத்துருக்கிறேன். அந்த வாய்ஸ் எல்லாம் கேட்கறப்ப அப்படியே அழுக வருது. பேக்ரவுண்ட் அவங்க வாய்ஸ் வச்சு அடுத்த ப்ரோமோ உங்களுடைய எவிக்ஷன் ப்ரோமோ தாங்க முடியல. அப்படி கதறி கதறி அழுது அப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் அழுதுகிட்டே ஒரு நாள் ஃபுல்லா இருக்க முடியுமா ஜாக்லின்? அந்த மாதிரி தான் இருந்தோம் எல்லாருமே. அதுக்கப்புறமா 2 நாள் நான் லைவ் பார்க்கல ஜாக்லின், வீடியோ போட்டேன். ஆனா அந்த 2 நாள் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய வீடியோ தானே. 2 நாள் ரிவ்யூ பண்ணல. நீங்க போன 2 நாள் வியாழன் வெள்ளி சனி பார்க்கவே இல்லை, பார்க்க பிடிக்கல. ஏன்னா அந்த வீடே வெறுமையாக இருந்தது, கலை இழந்து இருந்தது. அந்த வீட்டுல ஜாக்லின் அப்படிங்கிற வாய்ஸ் வந்து துரு 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 துருன்னு எந்த இடத்துலயுமே துவண்டு போனாம யார் அழுதாலும் நீங்க அவங்க கூட போய் நிற்பீங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பா ஜாக்லின், என்டர்டெய்னரா ஜாக்லின், டாஸ்கா ஜாக்லின், எதுக்குமே யோசிச்சதே கிடையாது. எவ்வளவு பெரிய ரிஸ்க்கும் நீங்க எடுக்கிறதுக்கு தயங்க மாட்டீங்க. எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு பெண் தெரியுமா நீங்க. அந்த அளவிற்கு மக்கள் மனதில் நீங்க போய் சேர்ந்திருக்கிறீங்கன்னா, எந்த வித்தவுட் எனி பிஆர். அன்ஷிதா வந்து சொல்றப்பல ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. யாரு
யாருங்க பிஆர் தெரியலையே அப்படின்ட்டு. என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல நீங்க ஜாக்லின் பிஆர் எவ்வளவு வாங்குனீங்க, பேக்கேஜா எடுத்திருக்காங்களா இல்ல இத்தனை மாசத்துக்கு காசு கொடுத்துட்டு போயிருக்காங்களா, இப்படி எல்லாம் பேசினாங்க. நான் சொன்னேன் எனக்கு ₹1 கூட யாரும் குடுக்கல. குடுக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. ஏன்னா ஜாக்லின் அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கான வெற்றி அப்படிங்கிறது வந்து நிறைய உங்கள மாதிரி பெண்களுக்கான வெற்றி. ஆ நான் திருநெல்வேலியில இருக்கிறேன். திருநெல்வேலி, தென்காசி 2 மாவட்ட திருநங்கைகளுக்குமே குரூப் இருக்கு. அதுல ஆயிரக்கணக்கான திருநங்கைகள் இருக்கிறாங்க. எல்லாரும் உங்களுக்கு வோட் பண்ண வச்சோம். எல்லாரும் உங்களுக்கு வோட் பண்ணாங்க. ஏன்னா சும்மா நான் சொல்றதுக்காக இல்ல. எல்லாருக்குமே ஜாக் பிடிக்கும். நான் என்னோட வீடியோல கூட தம்ப்நெயில்ல ஜாக்லின் வைக்கவே மாட்டேன். ஜாக் குயின் அப்படின்னு தான் வைப்பேன். யூ ஆர் அ குயின். யூ ஆர் அ சூப்பர் ஸ்ட்ராங். யூ ஆர் அ என்ன சொல்றது? நீங்க ஒரு இளவரசி. இந்த பிக் பாஸ் வரலாறுகள்ல அசீம் எப்படி எங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு முன்னுதாரணமான போட்டியாளரோ, நீங்க அதே மாதிரி பெண்கள்ல ரொம்ப சிறப்பான, வலிமையான, ஸ்ட்ராங்கான, அது மட்டும் இல்லாம ஸ்ட்ராங்கா மட்டும் இருந்தா போதாது. அக்ரெசிவா இருந்தா மட்டும் போதாது. ஃப்ரெண்ட்ஷிப்க்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். லவ் காட்டணும். என்டர்டெயின் பண்ணணும். எல்லாமே ஜாக்லின் கிட்ட இருக்கும். ஜாக்லின் கிட்ட இல்லாதது எதுவுமே கிடையாது. எத்தனை பேர் அவங்க தான் நாமினேட் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஆனா அவங்க கிட்ட நீங்க எந்தவித ஒரு கோவத்தை காட்டினதோ, யார் அழுதாலும் அவங்க கூட போய் நிக்கிறது, நீங்க சமைச்சு கொடுக்கிற விதமா இருக்கட்டும், எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு தெரியும் ஜாக்லின் எந்த அப்ரிசியேஷனும் உங்களுக்கு இல்ல. ஜாக்லின் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம் பாராட்டு மட்டும்தான். சோ அதுதான் நீங்க எவிக்ட் ஆனதுக்கு அப்புறம் கூட நாங்க சேதுபதியை டாக் பண்ணி சொன்ன விஷயம். தயவு செஞ்சு அந்த பொண்ணை பாராட்டுங்க. அந்த பொண்ணுக்கு பாராட்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் தான் அது எதிர்பார்க்குது. தயவு செஞ்சு பாராட்டுங்க, டாக் பண்ணி போட்டுட்டே இருந்தோம். பட் அது கூட அந்த அளவுக்கு பெருசா இல்லைன்னா கூட அந்த சூப்பர் ஸ்ட்ராங் அப்படிங்கிற அந்த அவார்டு வந்து எங்களை ரொம்ப பெருமைப்படுத்துச்சு. நான் ஜாக்லினை சப்போர்ட் பண்றதுல ஒரு திருநங்கையா சொல்றேன், ரொம்ப பெருமைப்படுறேன். ஜாக்லின் மாதிரியான பெண்களை முன் உதாரணமாக எடுத்துக்கொண்டு வரக்கூடிய போட்டியாளர்கள் இந்த பாணியில ஃபாலோ பண்ணணும். இல்லை இந்த மாதிரி எவ்வளவுதான் நம்மளை அடிச்சாலும், எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலும், ஜாக்லின் நடிக்கிறா, டிராமா குயின், ஃபேக், அழ ஆரம்பிச்சுட்டா. நீங்க சி மத்தவங்க அழுதா அது ரியல், ஜாக்லின் அழுதா அது ஃபேக். மத்தவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா ஜாக்லின் பண்ணா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு யூஸ் பண்றான்னு சொல்லுவாங்க. எல்லாமே ஜாக்லின் தான். எல்லா விமர்சனமும் ஜாக்லினுக்கு மட்டும்தான் வரும். ஜாக்லின் உட்கார்ந்தா குத்தம், எந்திரிச்சா குத்தம், நடந்தா குத்தம், எல்லாமே அந்த வீட்டுல குற்றமாக பார்க்கப்படுகிறது என்று தெரிந்தும் கூட நீங்க எந்த இடத்துலயுமே தடம் பெறல, எந்த இடத்துலயுமே உங்களுடைய கண்ட்ரோல் லூஸ் பண்ணல. இன்னும் சொல்ல போனா ஜாக்லின் யாரையுமே அந்த வீட்டுல மனசறிஞ்சு காயப்படுத்தவே இல்லை. ஜாக்லினா வாலண்டியரா யார் மேலயும் வன்மம் காட்டவே இல்லை. யார்கிட்டயும் எந்த பிரச்சனையுமே ஜாக்லின் போய் வச்சுக்கிட்டதே இல்லை. வர்றதுக்கு ஆன்சர் பண்ணீங்களே தவிர அப்ப கூட வன்மம் இருக்காது. ரயான் சண்டை போடுறாரா, இல்ல சௌந்தர்யா சண்டை போடுறாங்களா, இல்ல யார் விஷாலே சண்டை போடட்டுமே, யாரு சண்டை போட்டாலும் அடுத்த செகண்ட் அதை மறந்துட்டு ஒரு 1 ஹவர்ல நீங்க நார்மல் ஆயிடுவீங்க. ஷாக்கா இருக்கும். இததான் சில பேரால புரிஞ்சுக்க முடியாம ஃபேக்கா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. கிடையாது. ஜாக்லின் அவ்வளவுதாங்க. ஒரு 1 ஹவர் கூட அத அத அந்த அத அத அவங்களால பண்ண முடியாது. அதுக்கப்புறமா ஜாக்லின் உடைஞ்சிருவாங்க. ஜாக்லின் ரொம்ப சென்சிட்டிவான, அதே சமயம் ஸ்ட்ராங்கான ஒரு பெண். சோ ஜாக்லின், ஐ லவ் யூ ஜாக்லின், ஐ லவ் யூ சோ மச். நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ணேன். ஜாக்லினுக்காக பல வீடியோஸ் போட்டேன். இன்னைக்கு வரைக்கும் நான் ஜாக்லின் போட்டுட்டு இருக்கேன். என்னுடைய சேனல் நீங்க டைப் இருந்தா கண்டிப்பா பாருங்க. ரொம்ப கண்டிப்பா சந்தோஷமா பாக்குறேன். இருக்கு. ரொம்ப பெருமையா உங்ககிட்ட இருக்கு ஒரு விஷயம் ஜாக்லின். சொல்லட்டுமா? சொல்லுங்க. எனக்கு இந்த சீசன் ஃபுல்லா சேர்த்து மொத்தமா பாராட்டு கிடைச்ச மாதிரி இருக்கு. நிஜமாவே சொல்றேன். திஸ் மீன்ஸ் a lot. நான் சும்மா நீங்க எனக்காக இவ்ளோ பேசுனீங்கன்றதுக்காக சொல்லல. நீங்க சொன்ன ஒரு ஒரு வார்த்தையுமே நான் வாரம் வாரம் எனக்கு யாராவது ஒருத்தர் சொல்லிட மாட்டாங்களான்னு நான் ஏங்கிட்டு இருந்த வார்த்தைகள். நீங்க அது ரொம்ப ஆழமாவும், அழகாவும் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தெரியாது நீங்க தேங்க்ஸ். வந்து என்ன இப்போ ஃபீல் பண்ண வச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா இப்போ எனக்கு தெரியும் என்னோட ஃபேஸ் எப்படி இருக்குன்னு. அவ்ளோ தேங்க்ஸ். நிஜமா தேங்க்ஸ். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஜாக்லின். நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க, மக்களை என்டர்டெயின் பண்ண வைங்க. நீங்க நினைக்கிற வாழ்க்கை கண்டிப்பா. உங்களுக்கு ரொம்ப பெரிதாக கிடைக்கும். நீங்க நினைக்கிறத விட பல மடங்கு அதிகமான வாழ்க்கையை ஏக இறைவன் உங்களுக்கு வழங்குவார். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிடா. தேங்க் யூ சோ தேங்க் யூ. மச். தேங்க் தேங்க் யூ, யூ. தேங்க் யூ சோ மச் திவ்யா. ரொம்ப 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 அழகா பேசுனீங்க. இன்டரப்ட் பண்ணிருப்பேன். ஆனா ரொம்ப அழகா பேசிட்டே இருந்தீங்க. என்னாலயே நிறுத்த முடியல. எனக்கு இன்னைக்கு தான் வந்து டாமே ஹோஸ்ட் அழுதுட்டாங்க. இல்ல எனக்கு இன்னைக்கு தான் ஹோஸ்ட்டா இருக்கறதே வெறுப்பா இருக்கு. ஏன்டா எனக்கு புடிச்ச அம்மா பக்கத்துல உட்கார்ந்திருக்கு. அந்த அம்மா கிட்ட எனக்கு எவ்வளவு பிடிக்கும்ன்றது என்னால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாம நீங்க சொல்றதெல்லாம் உட்கார்ந்து ஆன்னு வாய பொளந்து கேட்டுட்டு இருக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டுட்டேன். தேங்க் யூ தட்ஸ் ரொம்ப இட். ஜாக்லின். அழகா ஒன்ஸ் அகைன் ஐ இருந்துச்சு. லவ் யூ ஜாக்லின். யூ ஆர் a real லவ் யூ, queen. லவ் யூ. real queen. தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச் திவ்யா. ஓகே. அடுத்ததாக நம்ம கூட பேச உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது யுஎஸ்ல இருந்து நம்ம பிரியா சதீஷ். அந்த 10 பேர் ஒரு கும்பல் சொன்னேன்ல ஜாக்கு. அதுல வந்து இந்த அம்மாவும் ஒரு ஆளு. ஓ! ஹாய். ஹாய் ஜாக், how are you? நான் சூப்பரா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேன். I'm a big fan of you. எனக்கு வந்து அந்த ஃபியர்லெஸ் தக் குயின்ஸ்னு சொன்னா ஒரு 3 பேரை சொல்லலாம்.
சவுண்டு நீங்க அண்ட் மஞ்சுரி. அண்ட் கொஞ்சம் சவுண்ட் எனக்கு பிடிக்காம போச்சு ஒரு செகண்ட் ஹாஃப்க்கு மேல. அது யூ நோ வை. அது அது அதுக்கப்புறம் எனக்கு மஞ்சுரி அண்ட் யூ ஆர் த பெஸ்ட் ஃபைண்ட் ஆஃப் திஸ் சீசன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் நீங்க வந்து பாத்துக்கலாம்னு சொன்னீங்கல்ல, தட் ஹஸ் பிகம் அன் எமோஷன் நவ். பாத்துக்கலாம் இஸ் அன் எமோஷன். நான் டெஃபினட்டா நான் சொல்லுவேன். அதை வச்சு நிறைய பேர் கிளிப்ஸ் எல்லாம் வேற போட்டிருந்தாங்க. பாத்துக்கலாம் 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 நீங்க எவ்வளவு தடவை சொல்றீங்களோ அது was so beautiful. whoever made it, thanks to them. அண்ட் அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களோட எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் கண்டெஸ்டன்ட்டை இதுல பிடிக்கவே பிடிக்காது. நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். யாரு வந்து அவங்கள அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு எனக்கு ஃபுல் சப்போர்ட் அப்படின்னு நான் டாம் கிட்ட எப்பவுமே சொல்வேன். நீங்க போட்டு பொழப்பீங்க. எப்போ டைம் வந்தாலும் போய் நாமினேஷன்ல எல்லாத்துலயுமே பொழப்பீங்களா? ஓ மை காட் ஜாக், ஐ லவ் யூ ஜாக் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபயர் விடுவேன். டாமோட ஸ்பேஸ்ல பேசுறப்பெல்லாம் கூட. ஸோ இட்ஸ் வண்டர்ஃபுல். யுவர் ஜேர்னி ஹஸ் பீன் அமேசிங் அண்ட் இன்ஸ்பைரிங் டு செவரல் ஆஃப் அஸ். அண்ட் அதுல வந்து நீங்க வந்து தக் டைலாக் சொல்லியிருப்பீங்கல்ல, அது மாத்திரம் ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன். அந்த ஃபர்ஸ்ட் இனிஷியலா நீங்க சவுண்டும் நீங்களும் சுனிதா அண்ட் அன்ஷியா மாறி இருப்பீங்கல்ல, ஆமா. அவங்க கிட்ட சொல்லியிருப்பீங்கல்ல, மச்சான் உனக்காவது மேக்கப்பாவது ஏதாவது உட்காந்து போடலாம், எனக்கு பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு. ஓ மை காட், தட் வாஸ் லைக் சோ ஹிலேரியஸ். அது நீங்க ஓப்பனா சிரிக்கும் பொழுது இல்ல, ஐ லவ் இட். சீரியஸா நீங்க அந்த ஓப்பன் இதுல த்ரோட்டடா சிரிக்கும் பொழுது அது வந்து அப்படி நேச்சுரலா வருதா. ஐ ஆல்வேஸ் என்ஜாய். ஸ்கிரீன்ல எப்பெல்லாம் நீங்க ஓப்பனா சிரிப்பீங்களோ நான் வந்து ஐ கம்ப்ளீட்லி என்ஜாய். கீப் லாஃபிங் வித் யுவர் ஓப்பன் த்ரோட்டட் தேங்க்யூ ஸோ லாஃப்டர். அது மச். வந்து ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கவே நல்லா இருக்கு. அது அது ஏன்னா இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் யுவர் ஹார்ட், யூ ஆர் என்ஜாயிங் இட். யா தேங்க்யூ. அது அண்ட் யூஆர் தக் குயின். அந்த அந்த ஸ்டேஜ் ஃபினாலி ஸ்டேஜ்ல போட்ட தகெல்லாம் இஸ் லைக் ஃபயர் ஃபயர் ஃபயர். ஐயோ லவ் யூ லவ் யூ. ஜாக். அண்ட் அது அது நோபடி கேன் பீட் இட். அண்ட் நீங்க வந்து நிஜமாவே ஃபியர்லெஸ் தக் குயின் தான். ஸோ டேக் இட் ஆல் த ஃபயர் டு யூ அண்ட் ஆல் சக்சஸ் அண்ட் விஷஸ். அண்ட் வி லவ் யூ. Keep smiling, keep laughing like this, and stay strong. தேங்க்யூ ஸோ மச். Thank you பை பை. so much, Priya. Thank Thank you, you, Priya. Tom. எஸ், அடுத்ததாக டாம் let's என்ன டாம் வர்றவங்களாவே பயங்கரமா பேசுறாங்க. ஐயா, எல்லாம் மோசமான கும்பல்ஸ் செலக்ட் சொல்றது. பண்ணி வச்சிருக்கீங்க போலயே. இல்ல அப்படிலாம் கிடையாது. இப்ப டெடிகேட்டடா வந்து வெறும் ஜாக் ஃபேன் அப்படின்னுமே இருப்பாங்க. சிலர் வந்து மத்த ஃபேண்டம்லயும் இருப்பாங்க. அவங்களுமே உங்க மேல பயங்கர ஈர்ப்புடைய ஒரு ஆளா இருப்பாங்கல்ல. சோ நம்ம வந்து ஆமா. மிக்ஸ் அண்ட் மேட்சா தான் we should give. We can't give only to ஒருத்தர் அப்படி கொடுக்க முடியாதுல்ல. அதனால வந்து பார்த்து நாங்க பொறுக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இல்ல யா 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 ஏன்? யா ஓ யாவா? எங்க யூ என்ன டூயிங் கிரேட் ப்ரோ. தூக்கம் வருது போலயே ப்ரோ. அல்ல அங்க பாருங்க என்ன இல்ல தல ஒண்ணுமே இல்ல. ஐயோ ஓகே. நீ என்ன தல புரியல எனக்கு. நான் இருக்கேன். இல்ல இருக்க வச்சிருவேன். வேற வழி இல்ல. இருப்ப ஓகே வாங்க வாங்க. ஏங்க ஆப்ஷன் ட்ரேடர் ஜாக் கொஞ்சம் சுட ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு வந்துருடா. காஃபி ஒரு பர்கர். சூப்பர். ஓகே கூல். ஓகே, ஆப்ஷன் ட்ரேடர் ப்ளீஸ். Hi Jack, how are you? ஹாய் நல்லா இருக்கேன். how are you? I'm good as well. நான் ஒரு கேஷுவல் பிக் பாஸ் ஃபேன் தான். இங்கே நிறைய பேர் பேசுனாங்க உங்களை கேபிஒய்ல இருந்து இல்லை கோலமா கோகிலா இருந்துலாம் தெரியும்னாங்க. எனக்கு இந்த பிக் பாஸ் மட்டும் ஜாக்லன்னு யாருன்னே தெரியாது. பட் ஆஸ் அ கேஷுவல் வியூவர் எப்படின்னே தெரில, எனக்கே தெரில. ஐ ஸ்டார்டட் ரிலேட்டிங் டு யூ, கெட்டிங் அட்டாச் டு யுவர் கேம் பிளே அண்ட் வாட் நாட். அதுதான் உங்கள் சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன். ஃப்ரம் ஆல் த லைக் அது மாதிரி இந்த மாதிரி இங்கே நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்பேஸில் கூட பேசுகிறேன். ஐ வாஸ் ஆல்வேஸ் பீன் அ பேசிவ் participant in the spaces, but somehow I wanted to talk to you. You had an amazing journey. I think people உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு மெயின் காரணம் வந்து yes, of course you have an amazing gameplay, game sense, strong person, everything. But I think it's about at least எனக்கு வந்து your personality. I think யாராக இருந்தாலும் சரி நிறைய இடத்துல உடைவாங்க, திருப்பி கொடுக்கணுன்னு இருக்கும், வன்மம் இருக்கும். பட் you always provide unconditional love. I think that's what makes you different from others நினைக்கிறேன். Thank you. Actually, like many said, நானும் அந்த மாதிரி தான் ஒர்க்கு போகாமல் உட்காந்து ஒர்க் லீவ்லாம் போட்டுட்டு ஐ நெவர் தாட். நான் திங்க் பண்ணுவேன், எதுக்கு நான் இது ஜஸ்ட் அ கேம் ஷோ, நான் எதுக்கு ஒரு பர்சன் அன்னோன் பர்சனுக்காண்டி நம்ம இது பண்ணுறோன்னு இருக்கும். பட் இந்த ஐ திங்க் வி வர் எங்களே அறியாமல் வி கனெக்டட் வித் யூ, வி ஆல் வெப் ஃபார் யூ. பட் end of the day, I think you all deserve it. You had amazing gameplay. All the best for your future endeavor, whatever it is. And like many people said, please continue your YouTube channel. We'd like to follow you there. Sure. That's it. Thank you. Thank you so much.
தேங்க்யூ ஆப்ஷன். அடுத்து வந்து பேசுறது கொஞ்சம் டேஞ்சரான ஆள் தான். ஐயா எப்படி 2 நிமிஷம் 2.5 நிமிஷம் தருவேன். அதுக்குள்ள அந்த சட்ட பாக்கெட்ல இருந்து கை எடுத்துட்டு கரெக்டா பேசிட்டு போயிரணும். இல்லன்னா அடி இடி சட்ட மாரி விழும். பாக்கெட்டா? ஆமா. பேண்ட் பாக்கெட்டா? சரி விடுங்க. உளறுது கொஞ்சம். இப்ப பேசப்போறது நம்ம செல்வா. செல்வா வந்து ரொம்ப அழகா பேசுவாரு. ஆனா கொஞ்சம் நேரமா பேசுவாரு. ஆனா இப்ப வந்து 2 நிமிஷத்துல முடிச்சுப்பாரு. எனக்கு தெரியும். ஹி இஸ் a குட் பாய். செல்வா பேசுங்க பாப்போம். இந்த டிஸ்க்ளைமர் இப்ப ரொம்ப முக்கியம்ல. அட்டி முக்கியம். இட்டி மாரி விழும் பாத்துக்கங்க. யாரெல்லாம் அதிகமா பேசுவாங்களோ முன்னாடி சொன்னாவாவது சட்டு புட்டுன்னு முடிப்பாங்களான்னு ஒரு நம்பிக்கை தான். மாமா நான் ரொம்ப நிறையலாம் பேச போறதில்ல. ஜாக் எப்படி ஹாய். இருக்கீங்க? சூப்பரா எவ்ரிதிங் இருக்க. நார்மல்? யா எவ்ரிதிங் இஸ் பெர்ஃபெக்ட். சூப்பர். நான் எப்பயுமே வந்துட்டு இந்த கேமை எல்லாரையுமே பார்ப்பேன், எல்லாரையுமே விமர்சனம் பண்ணுவேன்ற மாரி போயி, இந்த சீசன் மட்டும் தான் யாருமே வந்துட்டு ஏன் ஜாக்லின் ஆரம்பத்துல இருந்து இவ்வளவு பாசிட்டிவா பேசவே மாட்றாங்க. மத்தவங்கள ஒரு ஒரு 2 பேர் ரொம்ப அதிகமா பேசுறாங்க. ஜாக்லின் ஏன் பேசுறது இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி பேச ஆரம்பிச்சு, அது அப்படியே பாத்தீங்கன்னா தாங்கி 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 பேசி முட்டு கொடுத்து மோதி வர்றதுக்குள்ள வாங்காத அடி இல்ல. அப்படி போச்சு சீரியஸ்லி. செல்வாவை இந்த மட்டும்தான் டைலாக் ஜாக்கு. செல்வாவை மட்டும்தான் ஒவ்வொரு ஃபேண்டமும் ஒரு நாள் இல்ல ஒரு மணி நேரம் வச்சு செய்வாங்க. செஞ்சு அவரும் உட்காந்து எல்லாம் பேசி முடிச்சு கடைசியில வந்து செல்வா பேச விட்டே ரிமூவ் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து அடி வாங்கியிருக்காப்ல செல்வா. தாம் ஒரு நிமிஷம் தாம். சொல்லுங்க போய். தாம் ஒரு நிமிஷம். ஜாக், சொல்லுங்க. உங்க வாயால அந்த ஜாக் ஆர்மியில வந்து ஒரு 112 பேர் இருக்காங்க அந்த குரூப்ல. ஓகே. உங்க வாயால நாங்க 112 பேர்த்தையும் நான் சண்டே பேசுறேன் நீங்களே ஒண்ணு சொல்லிடுங்க. என்ன கடிச்சு வச்சுட்டு இருக்கேன். ஐயோ 112 பேருக்குமே வந்து ரொம்ப நன்றி. கண்டிப்பா சண்டே பேசுறேன். தேங்க்யூ. பாவமா இருக்கு எனக்கு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது. தேங்க்யூ. கண்டிப்பா பேசுறேன். ஓகே பாப்பாய். டன் thank you. ஓகே. பாப்பாய் டயர்ட் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். இல்ல போராடிட்டு இருக்கீங்களா? பாப்பாயோட வாய்ஸே அப்படிதான். அப்படியே நான் இங்க போராடிட்டு இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. வாஷிங் மிஷின் கூட போராடிட்டு இருக்கேன் 2 மணி நேரமா. சரி ஓகே. அதான் வேற ஒண்ணும் இல்ல. ஓகே. ஓகே. ஏம்மா 2 நிமிஷத்துல நீங்க பாட்டுன்னு ஒரு 45 செகண்ட களவாண்டீங்கன்னா அப்புறம் எனக்கு கொடுக்கலாம். ஐயோ இல்ல செல்வா நீங்க சொல்லுங்க. 5 செகண்ட் தான் பேசுங்க சும்மா அப்படியே பேச வேண்டியது. போய் 2 செகண்ட் எவ்வளவு பெரிய விலைப்பாடுன்னு தெரியுமா தெரியாதா? ஐயா நீ அங்கிட்டு பேசியா இங்க 10 செகண்ட் வேஸ்ட் பண்ற நீ சட்டுப்பட்டு பேசியா. ஓகே ஜாக் சீரியஸ்லி நான் வந்துட்டு எல்லாரையுமே பார்த்து ரசிச்சவன். இந்த ஒரு சீசன் மட்டும் தான் உங்களை மட்டுமே என்னமோ ரசிக்கிற மாதிரி அப்படியே அப்சஸ் ஆயிட்டேன். சச் அ பியூட்டிஃபுல் கேமர். அந்த அறிவு ஆற்றல் திறன் எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. த வே ஹவ் யூ டீகோடட் த கேம் எல்லாமே பியூட்டிஃபுல் ஜாக். ஐ ஜஸ்ட் லவ்ட் யுவர் கேம் சீரியஸ்லி. இதை தாண்டி இந்த சீசன்ல கடைசியால வீட்டுக்குள்ள என்ட்ரி கொடுத்தது நீங்க தான். அதே மாதிரி ஆஸ் பார்ட் ஆஃப் டாஸ்க் எவிக்ஷன்லயும் கடைசியால வெளியில வந்ததும் நீங்க தான். ரைட்டா? இந்த 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 டாஸ்க் வந்துச்சு இல்லையா, இந்த கேஷ் பாக்ஸ் டாஸ்க் லெட்டர் படிக்கும் போதே எனக்கு உள்ள ஒரு இன்ட்யூஷன், திஸ் இஸ் சம்திங் எ ஸ்கெட்ச் ஃபார் சம் குட் பிளேயர் அப்படின்ட்டு. ஆனா எனக்கு இன்னொன்னு யோசிச்சது, அந்த ஸ்கெட்ச்ன்றது அழகா வடிவமைக்கிற ஜாக்லின் தான் ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா வெளில வர மாதிரி இருக்குமோன்ற ஒரு தாட் எனக்கு இருந்துச்சு. அது எனக்கு என்னன்னா, ஒருவேளை உங்களை ஃபைனல்ஸ் வரைக்கும் பார்த்துட்டு இஃப் யூ ஆர் நாட் கெட்டிங் த ட்ராஃபி நான் அன்னைக்கு எழுதிருப்பேன். பட் இந்த எக்ஸிட்ல நான் கண்டிப்பா அழவே இல்லை. எவ்வளவு ப்ரௌடா வரப்பாருதா நம்ம தங்கப்புள்ள அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு ஃபீல் இருந்துச்சு எனக்கு பர்சனலி. மற்றவங்க எல்லாருமே அழுதாங்க. அந்த வலி வேதனை எனக்கும் இருந்துச்சு. பட் ஸ்டில் எனக்கு என்னமோ இது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அண்ட் மோர் ஓவர் இன்னொன்னு என்னன்னா, நீங்க வெளியில வந்துட்டீங்களா, உங்களுக்காக ஃபினாலேல ஒரு காஸ்டியூம் அடேங்கப்பா அவங்கள தங்கப்புள்ள ஹேஷ்டாக போட்டு கொண்டாடிட்டு இருந்தாங்க எல்லாருமே. நானுமே நிறைய டைம் சொல்லியிருப்பேன். அப்படி இருக்கும்போது அந்த ட்ராஃபி எடுத்துட்டு அந்த என்ட்ரி கொடுத்த விதத்துல அந்த ஒரு கரிஸ்மேட்டிக் ஃபீலும் சரி, அது உண்மையிலேயே அந்த தங்கத்திலேயே ஜொலிக்கிற மாதிரி அந்த பாசி லேடியா இந்த சீசன்ல இருந்த ஒரு பொண்ணா நீங்க வந்த விதம், ஸ்டேஜ்ல வந்துட்டு விஜேஸ் கிட்ட பேசும்போது அந்த இருந்த தோரணை, ரிட்டாலியேட் பேக் கொடுத்தது ஃபார் ஜெஃப்ரிஸ் கண்டன் எல்லாமே சூப்பர் பிளாஸ்ட் மூவா இருந்துச்சு. பியூட்டிஃபுல் ஜாக். இன்ஃபேக்ட் கடைசியா இன்னொன்னு என்னன்னா, வெளியில நீங்க வந்ததுக்கு அப்புறமா லாஸ்ட் 5க்கு மட்டும் நம்ம ஜாக்லின்காக நிறைய பேசியிருக்கோம். ஒருவேளை வந்துட்டு சரி மத்தவங்களையும் நம்ம கண்டுக்காம விட்டுறக்கூடாதுன்றதுக்காக சும்மா ஒரு 1 லைனர்ஸ் மட்டும் ட்வீட் போட்டேன் ஃபார் ஆல் த டாப் 5. ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஃபேண்டம் வந்துட்டு எனக்கு அதுல மெசேஜ் போட்டிருந்தாங்க. ரயானுக்கு போட்டிருந்த போஸ்ட்ல, செல்வா ப்ரோ ஐ டிமாண்ட் ஃபார் ஜாக்லின் டூ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு
போட்டிருந்தாங்க. நான் ஓகே உங்களையுமே டேக் பண்ணியே அத போட்டிருந்தேன் ஆக்சுவலி. ஓகே என்ன போட்டிருந்தேன்னா, லைக் அப்படியே படிச்சிடுறேன். கேளுங்க. ஆ Jacqueline, super duper player of Big Boss Tamil 8, proud queen of BB Tamil 8, நேர்மை, துணிச்சல், அறிவாற்றல், போட்டி மனப்பான்மை, நம்பிக்கை, அழகி, பிக் பாஸ் தமிழ் குவீன், ஆதரவாளர், ஆதரவாளர்னா சப்போர்ட்டர், அந்த ஆ தாட்ல நான் போட்டிருக்கேன். நட்பு, தங்கப்புள்ள, டிட்டர்மினேஷன், எதிர்கொள்ளும் திறன், டிஃபைன்ஸ் யூ ஆல் அப்படின்ற மாதிரி த என்டையர் ஜேர்னி ஆஃப் யுவர்ஸ்ல திஸ் எவ்ரிதிங் டிஃபைன்ஸ் யூ, இது எல்லா குவாலிட்டிஸுமே நீங்க காமிச்சிருந்தீங்க. எனக்கு கேரக்டர்ஸ் கம்மியா இருந்துச்சு, அதனால இவ்வளவுதான் என்னால எழுத முடிஞ்சது. ஐயோ ரொம்ப See, நன்றிங்க லைஃப்ல ரொம்ப ரொம்ப நன்றிங்க செல்வான்னு சொல்லுங்க. எனக்கு யாராவது இவ்வளவு பெரிய லிஸ்ட் போட்டாங்கன்னா, இந்த விவேக்ல அந்த ஹோட்டல் காமெடி இருக்குல்ல ஐயா, எனக்கு அஹ், அப்படிதாங்க அந்த இருந்துச்சு. அவரு இல்ல சரி அவர் அன்பா சொல்றாப்புல சட்டு புட்டு ஏங்க சொல்லி எவ்வளவு போடுங்க விடுங்க. அன்பா சொல்லியிருக்காங்க ஏங்க ஆஹ், இவங்க ரெண்டு பேரும் கலாச்சிட்டு இருக்காங்கடா first வர்ற எல்லாரையும் one more. ஜாக் இல்ல இல்ல ஜாக் மைண்ட்ல தோணுச்சு அது சொன்னேன். ஜாக்லின் தர்ம குடோனுங்க. அதுவும் நான் பேசும்போதுதான் வன்மத்தையா கொட்டி அதுக்கப்புறமா பேசி முடிச்சு எந்திரிக்கும் போது அந்த வன்மத்திலேயே வழுக்கி விழுற ஆளுங்க தான் இவங்க எல்லாம். அதனால ஓகேவா, அவ்வளவு வன்மம் இருக்கும் இந்த ஸ்பேஸ்க்கு வந்தாலே. ஒஸ்ட் இல்ல பிகினிங். இல்ல செல்வா மட்டும்தான் அதை வந்து ஸ்போர்ட்டிவா எடுத்துக்குவாரு. அதனால நான் செல்வா பேசும்போது மட்டும்தான் குறுக்க பேசுவேன். வேற யாரு இல்ல இல்ல பேசினாலும் ரொம்ப குறுக்க நல்லா பேச மாட்டேன். இருந்துச்சு செல்வா சூப்பரா இருந்தது நீங்க சொன்னது ஸோ தேங்க்யூ ஸோ மச், விஷ் யூ ஆல் சக்சஸ். ஒரு ஃபைட்டிங் குவீன் தான். உங்களுக்கு ப்ரீவியஸ் சீசன் நான் வந்துட்டு அஞ்சலின்றவங்க கிட்ட பேசும்போது சொன்னது, ப்ரீவியஸ் சீசன்ல இருந்த எல்லா வின்னர்ஸ் கிட்ட இருக்கிற ஒட்டுமொத்த பேக்கேஜ் ஆஃப் குவாலிட்டி உங்ககிட்ட இருந்துச்சு, அவங்க கிட்ட எல்லாம் இல்லாத குவாலிட்டிஸுமே உங்ககிட்ட இருந்துச்சுன்றது ஒரு நரேஷனே நான் சொல்லியிருந்தேன். அந்த நரேஷன் இப்ப சொல்றதுக்கு டைம் இருக்காது, மத்தவங்களும் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. விஷ் யூ ஆல் சக்சஸ். இதே மாதிரி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டபனா இருங்க. the world will be coming along with you. ஓகேவா, எல்லாரோட சப்போர்ட்டும் இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் பாத்துக்கலாம் ஜாக். தேங்க்யூங்க ஓகே, அண்ட் பாத்துக்கலாம் எஸ் பாத்துக்கலாம். அண்ட் என்னோட அக்கா, என் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், யூஎஸ்ல இருந்து மீனான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களுமே அவங்களோட தீவிர ஃபேன், கீழே இருக்காங்க. பட் அவங்களோட பிடிஆர் எப்போ வரும்னு தெரியல. லைக் அவங்களும் உங்களோட தீவிர ஃபேன். ஷி யூஸ் டு அடோரபிளி ஹாய் லைக் ஹாய் யூ. மீனா ஓகே தேங்க்யூ ஆக்சுவலி ஓகே, எனக்கு எப்படி கடைசியா தேங்க்ஸ் செல்வா. ஒரே கொஸ்டின் ஆ மட்டும் தான். ஏன்னா எல்லாருமே வந்துட்டு விஷஸ் சொல்றாங்க. ஜஸ்ட் ஒரு கொஸ்டின், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா ஏன் வந்துட்டு நீங்க முத்துக்குமரன் அட்டாக் பண்ணலன்றதை என்ன கேட்க சொல்லி இப்ப அமைச்சிருந்தாங்க. யாரோ ஒருத்தர் இந்த கேள்வியை கேளுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயா எனக்கு எங்கெல்லாம் தப்புன்னு தெரியுதோ அந்த எல்லா இடத்துலயும் நான் கேட்டிருக்கேன்னு நம்புறேன் அது ஒரு பார்த்தோம். சில எஸ், இடத்துல நான் கேட்காததுக்கான விஷயம் என்ன அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு அது கேட்கணும்னு தோணி இருக்காது நிஜமாவே அதுதான் உண்மை எனக்கு அது வந்து தப்புன்றதோ இல்ல கரெக்ட்ன்றதோ முடிவு பண்ண முடியாத இடத்துல நான் ஐ மீன் என்னோட மைண்ட் அந்த இடத்துல அப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொன்னு வெளியில இருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் தப்பா தெரியும் பட் உள்ள இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாது அந்த மாதிரி சோ அந்த மாதிரி ஒரு சில மிஸ் பண்ணிருப்பேனே தவிர எனக்கு தெரிஞ்சு நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலயும் கேள்வி கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் நம்புறேன் ஓகே ஜாக்லின், உங்க பயணம் ரொம்ப அழகா இருந்துச்சு, பியூட்டிஃபுல். அண்ட் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் டுவர்ட்ஸ் ரயான் அட் த எண்ட் ஆஃப் த ஸ்டேஜும் இட் வாஸ் ரியலி கியூட் டு see. இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு ரயானுக்கு இப்படி ஒரு தங்கப்புள்ள கிடைப்பாங்களா, இல்ல வந்துட்டு உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைப்பாரான்றது தெரியாம எல்லா இடத்துலயும் he was reiterating your name. That was really good. Like beautiful. Wish you all success, Jacqueline. இன்னும் நிறைய படங்கள் நடிங்க. தேங்க்யூ Keep shining like a star. Happy for you and I love தேங்க்யூ you சோ so மச் much. தேங்க்யூ தேங்க்யூ செல்வா. உலக தொலைக்காட்சிகளிலேயே எங்க செல்வா வந்து சட்டு புட்டு பேசின ஒரே பேச்சு வந்து இதுதான் நினைக்கிறேன். நீங்க வரலன்னு இல்ல, நான் நார்மலா பேசுறேன். செல்வா வரும்போது ஓகே மக்களே, அடுத்து வந்து நிறைய ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க ப்ளீஸ் அப்படிங்கும் போது செல்வா வந்து ஏமா நான் வரும்போது தான் இதை சொல்லுவியாமா அப்படின்னு ஒரு டைம் கேட்பாப்ல. அந்த மாதிரி ஒரு ஆள் எங்க ஆளு. அண்ட் மன்னிச்சுக்கோங்க, ஹரிணி அப்படின்றவங்க வந்து நிறைய டைம் வந்து கீழே ரிமூவ் ஆகி போயிட்டாங்க. மேபி அடுத்து வந்து நிகான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் ஹரிணியை பேச வச்சுக்கிறேன். அடுத்து நீங்க நிகான் பேசுங்க. ஹாய் ஹாய் தேங்க்யூங்க. தங்கப்புல, ஐயோ என்ன மறுபடியும் நீங்க அழ வச்சிட்டீங்க. என்னால பேச முடியலன்ட்டு நான் திரும்ப கீழே போயிட்டு கெஞ்சி. ஐயோ அப்படியா தங்கப்புல ஹாய். ஹாய் சரி, ஜஸ்ட் கால் மீ ஹரிணி. ஹாய் ஆஹ் ஹரிணி அப்புறம் வந்துட்டு யுவி கேட்டதா சொல்லுங்க. யுவி ஆர்மியோட ஹெட் நான் தான். யுவி கேட்டதா சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன் பக்கத்து அவனுக்கு பக்கத்துல ஆர்மி இருந்த இருக்கா நான் தாங்க அந்த ஒரே ஆர்மி. ஓகே நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன் அதெல்லாம் கிடையாதுங்க. நாங்க வந்துட்டு தனி ஆர்மிங்க. ஓகே. ஸோ நைஸ் டு டாக்கிங் டு யூ. நான் வந்துட்டு அம்மா நல்லா இருக்கிறாங்களான்னு தான் நான் ஃபர்ஸ்ட் கேட்கலான்ட்டு இருந்தேன். சூப்பரா இருக்காங்க
ஏன்னா நாங்களே அழுதோம்னா, அவங்க கண்டிப்பா கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதுதான் நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினா கேட்கலான்ட்டு இருந்தேன். எங்களுக்கு வந்து நீங்க கனெக்ட் ஆகுனீங்களோ இல்லையோ, உங்க அம்மா நெறைய கனெக்ட் ஆனாங்க. அந்த ஃபேமிலி டாஸ்க்ல. ரொம்ப ஓகே. இன்னசென்ட்டா இருந்தாங்க. ஸோ அது ஒண்ணு. செகண்ட் வந்துட்டு எல்லாரும் கேட்டுக்கோங்க. 1 ஹார் எபிசோட் முடிஞ்சிருக்கும். எல்லாரும் போய் ஓட்டு போடுங்க. அதான் சொல்லலான்ட்டு இருந்தேன். நாங்க வந்து அது ஒரு 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 பழக்கமாவே நாங்க வச்சிருப்போம். எல்லாருமே. ம். இன்னைக்கு அது பண்ண முடியலன்ட்டு கையெல்லாம் நடுங்குது. ஒரு ஓட்டு போட்டு வர முடியல எங்களால அப்டின்ட்டு.